தாவேகாவிற்கு 90 சீட்டுகள் 2.5 ஆண்டுகள் முதலமைச்சர் பதவி தருவதாக பேரம் பேசினார்கள். ஆனால் நாங்கள் டெல்லிக்கு அடிபணிய மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஆதவ் அர்ஜுனா சொல்லியிருக்காரு. இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. ஆமாம், இப்போ டெல்லிக்கு கூப்பிட்டு சிபிஐ விசாரணைன்னு சொல்லி இப்போ அந்த பேரம் தானே அவங்க பேசியிருக்கிறாங்க. டெல்லியில் அவங்க கரூர் அந்த சம்பவத்தை பற்றி அவங்க எதுவும் விசாரித்த மாதிரி தெரியலையே. அவரை டெல்லிக்கு கூப்பிட்டது இந்த மாதிரி குதிரை பேரம் பேசுகிறதுக்காக தான் பிஜேபி இத்தனை தடவை இது பண்ணுச்சு. அது இப்போ ஆதவ அர்ஜுனா மூலமாக அது வெட்ட வெளிச்சமாக பொதுமக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இது யார் பேரம் பேசுகிறாங்க யார் பேரம் பேசலைன்றது ஒரு விஷயம் இல்லை. ஆனால் பிஜேபியோட நிலைப்பாடு அதுதான். யாரையாவது ஒருத்தரை அவங்க பக்கம் இழுக்கணும்னா அவங்க மேலே ஏதாவது ஒரு கேஸு போடுறது, அவங்களுக்கு அழுத்தத்தை கொடுக்கறது, இடி இந்த மாதிரி அமலாக்கத்துறையை வச்சு சிபிஐயை வச்சு அவங்கள மிரட்டுறது, பணிய வைக்கிறது, அப்புறமா அந்த கட்சியே இல்லாமல் பண்ணிடுறது. அதுதான் அவங்களுடைய வேலை. அதை தான் அவங்க எப்போதுமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை தான் இப்போயும் செஞ்சுருக்கிறாங்க. அது இதை வாய் தவறி இவர் ஓப்பனாகவே அதை ஒத்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அது அப்படி தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அவர் யார் கூப்பிட்டாங்கன்னே தெரியலையே. அவர் கூப்பிட்டு யார் முதலமைச்சர் தரேன்னு சொன்னாங்க? இது வரைக்கும் விஜயை பற்றியே நாங்கள் பேசவே இல்லை. பொதுமக்களே பேச மாட்டாங்க விஜயை பற்றி. ஒரு நடிகர் அவள் தான் விஜய். ஆதவ அர்ஜுனா இப்போ பிளேட்டில் போய் மாட்டிக்கிறான். சாதாரணமாக போயிட்டு அதோட தனி பிளேட்டில் போய் சரக்கு எடுத்துன்னு போய் மாட்டிக்கிறான். அதோட கேவலம் என்ன இருக்கு? அவன்லாம் இது மாதிரி பேசுகிறான்ல, அவன்லாம் முதலமைச்சர் ஆனால் என்ன ஆகுறது நாடு? சரிங்களா? அதனால் சான்ஸே கிடையாது. சும்மா ஒரு நடிகர், அவ்வளோதான் விஜய். அதாவது அவனை பற்றி பேசி அவனை பெரிய ஆளாக்கவும் கூடாது. நம்ம பொதுமக்களே அந்த இதுக்கு வந்துட்டாங்க. இவனை பற்றி பேசி நம்ம ஏன் இவனை பெரிய ஆளாக்கணும்? இன்னைக்கு முட்டாள் ஆதவும் சொல்லலாம். காரணம், எவனாவது 90 சீட்டு ஒரு துணை இது முதல்வரை விட்டுட்டு வருவாங்களா? அது கிடைச்ச அந்த வாய்ப்பை விடுவாங்களா? இவனுக்கு வாய்ப்பு விட்டு வந்துக்கணும்னா அது சும்மா சொல்றது. அவன்தான் முட்டாள். யாரு? ஆதவ் தான் முட்டாள். அவன் தான் விஜய் மாதிரி. அவனை விஜயும் முட்டாளாக்குறான் அவன். ஏன்னா விஜயை நம்பிக்கை துரோகம் பண்றான். இன்னைக்கு அவங்க 90 சீட்டு இவ்வளவு பலங்குது, எல்லாரும் அவங்க கூட வராங்கன்னா ஏன் யாரு கூட அலைன்ஸ் சேர வரமாட்டாங்க? ஏன் எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு, எல்லாருக்கும் மந்திரி ஆகணும் ஆசைக்குது, எல்லாருக்கும் கட்சியில அரசாங்கத்துல பங்கெடுக்கணும் ஆசைக்குது எல்லா கட்சிக்கும். ஆனா ஏன் வரமாட்டாங்க எந்த கட்சியும்? ஆனா நம்பிக்கை இல்லை. இன்னும் ஒரு தடவை கூட தேர்தலில் நின்னாம ஒரு ஓட்டு கூட வாங்காம நீ எப்படி இதெல்லாம் பேசுற? உன்னை எப்படி நம்பி வருவாங்க? ஆனா இன்னைக்கு நீ தூண்டுற என்னன்னு உன்னை பத்தி பேசினா, இப்ப முதல்வரை நீ தூண்டி பார்த்த ஒரு இடத்துலயாவது விஜய்ன்னு சொல்ல மாட்டாரா? ஏன்னா அதன் மூலயமா நம்ம வளரலாம்னு நீ நினைச்ச. ஏன் அவரு அதை சொல்ல தயாரா இல்லை. ஆனா ரஜினிகாந்த் மாட்டிக்கினாரு. ரஜினிகாந்த் அவர் சைலண்டா இருந்திருக்கலாம். இதை வேணும்ட்டு ரஜினிகாந்தை அவங்கள பூஸ்ட் பண்ற மாதிரி இப்ப சொல்லி அவங்கள ஆளாக்கிட்டாரு. இனியாவது ரஜினிகாந்த் அவங்களெல்லாம் தொடாம இருந்தாலும் அவங்க தானா போயிடுவாங்க. அதாவது விழித்து கொண்டவரெல்லாம் பிழைத்து கொண்டார் என்று பட்டுக்கோட்டை பாட்டு ஒன்று. அந்த பாட்டு கேட்கணுமா விஜய் திறந்திருக்காருன்னு தான் நினைக்கிறேன். தப்பிச்சார். இல்லைனா அந்த வழியில் பாஜகனுடைய திட்டத்தில் ஏற்கனவே ஒரு தமிழ்நாட்டில் நம்ம வரணும் அப்படின்னு சொல்லி இருக்கிற ஒரு கட்சியை அழிச்சிட்டு அவங்க வரங்கிறாங்க. அவங்க அந்த கட்சியை கபலீகரம் பண்ணிட்டு கபலீகரம் பண்ணிட்டாங்க. இன்னொரு அடுத்த இடத்துக்கு இன்னொரு கழகம் வருது, வருது. இப்போ அது அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம், அது ஒரு பிரச்சனையாகுது. அது ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிக்கிற மாதிரி ஒரே டைமில் 2 கட்சியும் அழிக்க நினச்சாங்க. அது விஜய் இது பண்ணிட்டாரு. இப்பவும் இருந்தால் கூட விஜய் அவங்க சொல்படி தான் நடக்கிற மாதிரி தெரியுது. மத்தியில் ஒன்றியத்திலிருந்து வரக்கூடிய தமிழ்நாட்டுக்கு எதிரான பிரச்சனை எதுவுமே அவர் கண்டுக்கிறது இல்லை. அதுவே அவர் ஒரு வீக்னஸ் தான். அப்படி கண்டுக்காமல் இருந்தாலும் அவரும் அழிக்கப்படுவார். அதுவும் உண்மைதான். இந்த இதில் தப்பிச்சிட்டாரு. ஒன்றியத்தில் இருக்கிற தமிழ்நாட்டுக்கு எதிராக வரக்கூடிய சில இதுகளை அவர் தமிழக மக்களோடு நின்று போராடணும். அது போராடணும் தவறுனா அவரும் ஒடிசாவில் இருக்கிற பிஜு பட்நாயக் மாதிரி ஆயிடுவார். அதில் சந்தேகமே இல்லை. ஏற்று நின்றவங்க தான் வெற்றி பெற முடியும். அடங்கி போனால் அவ்வளோதான், அவங்க அழிச்சிடுவாங்க. அவங்க 234 தொகுதியிலும் நின்னா கூட அந்த அளவுக்கு ஒன்றும் அவங்க மெஜாரிட்டி வர முடியாது. மக்கள்கிட்ட ஒன்றும் அந்த அளவுக்கு அவங்களுக்கு ரீச் ஆகலைன்னு. இல்லை 2.5 வருஷம் நாங்கள் உங்களுக்கு முதலமைச்சராக கொடுக்குறோம், எங்களோட கூட்டணி வந்துருங்க அப்படின்லாம் பேச்சுவார்த்தை நடந்துச்சாமே.
விஜய்க்கு முதலமைச்சர் தரோம் அப்படின்னு இது பிஜேபியில் இருந்தா எந்த கட்சியில இருந்து தெரியல. டிஎம்கேலேருந்து எல்லாம் யாரும் அதை கேட்கல. பிஜேபிலேருந்து ஒரு வேளை கேட்டிருக்கலாம். ஆனால் அந்த மாதிரிலாம் வந்த ஆட்சிக்கு அவங்கெல்லாம் அந்த மாதிரிலாம் வர முடியாது தமிழ்நாட்டில். அதெல்லாம் சும்மா சார். அதாவது நேற்று அதான் சொல்கிறேனே, நேற்று ஒரு அம்மாவை காட்டுது. அவருக்கு இன்னும் அரசியல் தெரியும், சினிமாவில் நடிக்கிறார கண்டி அரசியலை பற்றி அவருக்கு தெரியாது. நாங்கள் வந்து ஸ்டாலின் ஐயாவுக்கு தான் போடுவோம் அப்படின்னு ஒரு அம்மா நான் வண்டியில் ஏற்றி போனவங்கள சொல்கிறாங்க. அந்த மாதிரி வந்து அவருக்கு அரசியல் தெரியாது, தெரியுங்களா? அரசியலில் வந்து அனுபவசாலி யாருன்னா இவங்க தான். நாட்டு மக்கள் எல்லாருக்குமே தெரியும். என்னது அவர் வந்து மேயராக இருந்தவர், என்னது அந்த அனுபவம் இருக்குது. ரெண்டாவது வந்து இப்போ முதலமைச்சர் ஆனார், அந்த அனுபவம் இருக்குது. விஜய்க்கெல்லாம் அனுபவம் கிடையாது. மேயராகவும் இல்லை, என்னது முதலமைச்சராகவும் இல்லை, எதுவுமே கிடையாது அவருக்கு, தெரியுங்களா? அதனால் வந்து அவர் அரசியலுக்கு வந்து தெரியாது அவருக்கு. அதனால் வந்து மீண்டும் திமுக ஆட்சி தான் வரும். எவர் தலைவர்? அவர் தலைவர்னு யார் சொன்னா? அவன் சொல்லிட்டு இருக்க வேண்டியதான். அவன் யார் நம்ம தமிழ்நாட்டுக்கு அவன் யாருன்றே தெரியாது. ஆதவ் யாரு? ஆதவுக்கு இங்கேயும் சம்மந்தம் இல்லையே. லாட்டரி டிக்கெட்டுக்கு இங்கே என்ன வேலையே கிடையாது. ஆதவுக்கு சம்மந்தம் இல்லை. விஜயெல்லாம் ஒரு ஆளும் கிடையாது. விஜய் பற்றி நம்ம பேசவே கூடாது. அசிங்கம். விஜயை பற்றி பேசினாவே அசிங்கம், பெண்களுக்கே அசிங்கம். எவ்வளோ பெண்கள் கெட்டு போயிருக்காங்க. இதை ஸ்டாலின் அவங்க வந்து மினிஸ்டர் ஆகி உட்கார்ந்தா இதை அவங்க தடுக்கணும். இல்லாட்டி இருக்கிற பெண்கள் எல்லாம் கெட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி பேசின பெண்களை உடனே அரெஸ்ட் தான் பண்ணணும். அசிங்கமாக தெரியுது அந்த மாதிரி பேசுகிறதான். எந்த பெண்களும் இந்த மாதிரி பேசக்கூடாது. கணவனை விட்டுட்டு அது ரொம்ப தப்பான வார்த்தை. அந்த வார்த்தை எதுவுமே பேசக்கூடாது. பேசினால் இனி அடுத்தது உட்கார்ந்தாங்கன்னா ஸ்டாலின் சார் அவங்கள எல்லாரும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கணும். அதுதான் நாங்கள் எல்லா பெண்களும் சொல்கிறோம். ஆமாம், இப்போ டெல்லிக்கு கூப்பிட்டு சிபிஐ விசாரணைன்னு சொல்லி இப்போ அந்த பேரம் தானே அவங்க பேசியிருக்கிறாங்க. டெல்லியில் வந்து அவங்க கரூர் அந்த சம்பவத்தை பற்றி அவங்க எதுவும் விசாரித்த மாதிரி தெரியலையே. அவரை டெல்லிக்கு கூப்பிட்டது வந்து இந்த மாதிரி குதிரை பேரம் பேசுகிறதுக்காக தான் பிஜேபி இத்தனை தடவை இது பண்ணுச்சு. அது இப்போ வந்து ஆதவ அர்ஜுனா மூலமாக அது வந்து வெட்ட வெளிச்சமாக பொதுமக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இது யார் பேரம் பேசுகிறாங்க யார் பேரம் பேசலைன்றது ஒரு விஷயம் இல்லை. ஆனால் வந்து பிஜேபியோட நிலைப்பாடு அதுதான். யாரையாவது ஒருத்தரை வந்து அவங்க பக்கம் இழுக்கணும்னா அவங்க மேலே ஏதாவது ஒரு கேஸு போடுறது, அவங்களுக்கு அழுத்தத்தை கொடுக்கறது, இடி இந்த மாதிரி அமலாக்கத்துறையை வச்சு சிபிஐயை வச்சு அவங்கள மிரட்டுறது, பணியை வைக்கிறது, அப்புறமா அந்த கட்சியே இல்லாமல் பண்ணிடுறது. அதுதான் அவங்களுடைய வேலை. அதை தான் அவங்க எப்போதுமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை தான் இப்போயும் செஞ்சுருக்கிறாங்க. அது வந்து இதை வாய் தவறி இவர் ஓப்பனாகவே அதை ஒத்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அது அப்படி தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது.